இப்போ ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து நடக்குது. மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஊனமுற்றோர்கள்லாம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான். இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் உலகத்துல அத்தனை பேருமே ஊனம் தான் அப்படின்னு பார்த்தா அப்ப நாங்க வந்து பாவப்பட்ட பிறப்பா? ஞானத்துக்கும் அறிவுக்கு தான் இங்க வாழ்க்கை. இந்த ஜென்மா நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்? பூர்வ ஜென்மத்துல நாம் செய்த பாவ புண்ணிய கர்ம வினையே இந்த ஜென்மத்தை தீக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நல்ல கை கால் இருக்கிறவங்கள சாதிக்க முடியாதவங்க கூட இன்னைக்கு ஊனமுற்றவங்க சாதிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறது சரியா தவறா? கண்டிப்பா நல்லது தான். உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு வரும் இல்லையா? ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல ஆன்மீக சொற்பொழிவு வந்து ஒரு தவறான விஷயம் தானே? சரி, அப்படி கண்டிப்பா கிடையாதுமா. ஏன்னு கேளுங்களேன், மகாபாரத்தில் வந்து குசலேனும் அங்கே தான் படித்தார், கிருஷ்ண பரமாத்மனும் அங்கே தான் படித்தார். பேசிக்கே ஸ்கூல் தான். ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கும் பொழுது எல்லா விதமான ஞானத்தை நம்ம அங்கேயே கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வெளியே வரும்பொழுது மிக மிக விவேகானந்தர் மாதிரி வெளியே வருவாங்க. தர்மத்தின் வழியை நிற்கிறது தான் அந்த மதம் சொல்லித்தரது தவிர்த்து அழிவின் பாதையில் ஒரு காலமும் எந்த மதம் சொல்லித்தரது. அப்படி அந்த மதம் சொல்லித்தரதுன்னா அது மதமே கிடையாது. சுனாமி வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த விஞ்ஞானம் எதாவது பண்ணிச்சு? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு வந்து அவங்களுமே எதனா கணிச்சு சொல்லல. யார் சொல்லலன்னு சொன்னது? பஞ்சாங்கத்துல ரொம்ப கிளியரா இருந்ததுமா, ரொம்ப தெளிவா இருக்கு, இன்னமும் இருக்குது. முன்ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கும் குறிப்புகள் இருக்கணும். கண்டிப்பா இருக்கு, இல்லாம இல்ல. வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து நடக்குது. அந்த ஆன்மீக சொற்பொழிவுல கெஸ்ட் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஊனமுற்றோர்கள்லாம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான். பெண்கள்லாம் அழகா இல்லைன்னா அதுக்கு காரணமா அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஊனம் சொன்னா எதை நம்ம ஊனம் சொல்றது? உலகத்துல அத்தனை பேருமே ஊனம் தான். ஏன்னா மனதளவில் எல்லாருமே ஊனம் தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஏன் தெய்வங்கள் ஊனமா இல்லையா? சனீஸ்வர பகவான் அவருக்கு வந்து ஒரு காலு வந்து உடஞ்சிருக்கு. அம்பாள் வந்து காலை அடித்து உடச்சிட்டா. அப்போ அவரும் ஊனம் தான். அதே மாதிரி விநாயகர் பெருமான் அவருக்கு சிரசு வந்து தலையில் வந்து மனித தலையே கிடையாது. விநாயகருக்கு வந்து ஏனத்தலை, அவரும் ஊனம் தான். இன்னும் அந்த மாதிரி நம்ம வந்து இதிகாசங்களே சொல்லினே போல. ராகு கேது அவங்களுக்கும் ஊனம் தான். உடல் இருக்கும், ஆனால் நாகத்தோட தலை இருக்கும். அதே மாதிரி வந்து தலை வந்து மனித தலை இருக்கும், ஆனால் உடம்பு வந்து நாகத்தோட உடம்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சக்தி கிடையாதா? அது மாதிரி அதெல்லாம் சொல்லவே கிடையாது. மிக 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 தவறு. இது ஒரு காலம் வந்து ஆன்மீகத்தில் ஏற்றுக்கொள்ளாதது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா கருமாறி உருமாறியாக நிற்கிறா. எவ்வளோ ஆதிபராசக்தியின் எத்தனையோ அம்சங்களை வந்து தேவி வந்து இன்றைக்கி வந்து எத்தனையோ உருமாறியே தான் இருக்கிறா. கருமாரி அம்மனுக்கு சிரசையே தலையை வெட்டி கீழே வந்து ரேணுகா பரமேஸ்வரியாக உட்காந்துருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பக்தி நிலை வேறு, நம்மளோட ஆன்மீகோட சிந்தனைகள் வேறு, நம்மளோட வழிபாடு முறை வேறு, தர்மம் வேறு. இதையும் அதே போல் குழப்பி நம்மளும் குழப்பி மற்றவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களோட மன கஷ்டத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப பாவம். இந்த மாதிரி அவர் சொல்லி இருந்தது மிக தவறு. நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கும்போது தர்மத்தை மட்டும்தான் போதிக்கணும், தர்மத்தை மட்டும்தான் நம்ம வந்து பேசணும். அப்படின்னு பார்த்தா பத்ரகாளி ரௌத்ரமான ரூபம், கோரமான உருவம். என்ன சொல்கிறீங்க? மற்ற அம்பிகை கம்பேர் பண்ணும்பொழுது அம்மா வந்து சுடுகாட்டில் இருக்கிறவ, எத்தனை உடம்புல வந்து நரமுண்ட மாலையாக நிற்கிறவ. அவளை நம்ம கையெழுத்து கும்பிடாமல் இருக்கிறோமா? அவளால் பண்ண முடியாத ஏதாவது விஷயங்கள் உலகத்தில் இருக்கா? கிடையாது. இனி எல்லாத்தையுமே வந்து இல்லைன்னு சொல்கிற முடிவெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு பண்ணுற சக்தி அந்த மகாசக்திக்கு உண்டுனா, அழகுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண பிரம்மா கருப்பு தான், சிவபெருமான் கருப்பு தான். என்ன சொல்கிறீங்க? அப்படி நம்ம கருப்பு சாமி கருப்பு தான். நம்ம தெய்வங்களே நம்ம வந்து எத்தனையோ தெய்வங்கள் கருப்பான தெய்வங்கள் இருக்காங்க. கருப்பு வெள்ளைக்கு வந்து அர்த்தமே கிடையாது, பேதமே கிடையாது. ஞானத்துக்கும் அறிவுக்கு தான் இங்கே வாழ்க்கை. இந்த ஜென்மா நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்? பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணிய கர்ம வினையே இந்த ஜென்மத்தை தீக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஜென்மாலேருந்து நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போகக்கூடாது, அதாவது கண்டினியூ ஆகக்கூடாது. எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இருந்தாலும், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. உலகத்தில் அம்பிகை எத்தனையோ பல லட்ச ஜீவராசிகள் படைச்சா. ஆனால் அதில் உன்னதமான படைப்பு வந்து மனித பிறவி தான். அப்போது இதில் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏமா கூன் குருடு எல்லா விதமான இது இருக்குது சொல்லிட்டு. எல்லா விஷயத்துக்குமே காரணம் காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கரெக்ட் தானே? அப்போது அப்படின்னு பார்த்தா இப்போ நாங்கள் கூட திருநங்கை தான்.
பிறக்கும் பொழுது வேற ஒரு பிறப்பையாக இருந்து இன்னைக்கு இந்த பிறவை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிறவி எடுத்தும் எங்களால் இந்த பூமியில் வாழ முடியாமல் இருக்கிறது கிடையாது. கரெக்ட் தானே? ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ எந்த ஜீவராசிகளுக்குமே சாப்பாடு இல்லாமல் பஞ்ச பட்னி இல்லாமல் செத்துக்காங்களா கிடையாது. எங்கேயோ அந்த தேவி வந்து அன்னபூர்ணியாக நின்று இந்த உலகத்தில் அம்பாள் வந்து ஆட்சி புரிஞ்சுன்னு தான் இருக்கிறாள். அதுக்கு கர்மா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பூர்வ ஜென்மத்தோட பாவ புண்ணிய பலன் அது கன்ஃபார்ம் அதுக்கு இல்லவே இல்லை. ஆனால் அதனால தான் இப்படி பிறந்தேன்னு சொல்றது மகா பாவம் அது. எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஏன்னு சொல்லுங்களேன், இன்னைக்கு நல்ல கை கால் இருக்கிறவங்கள சாதிக்க முடியாதவங்க கூட இன்னைக்கு ஊனமுற்றவங்க சாதிச்சிருக்காங்க. நம்ம அது நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நம்மளால் அந்த கை கால் இருந்து கூட தங்கப்பதக்கம் வெல்ல முடியல. இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் வந்து இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், காலையில் ஒருத்தர் ஊனமுற்றவரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அப்போ எப்படி அது? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது இந்த ஜென்மால நம்ம எப்படி எதுக்காக வந்தோம், எதை அச்சீவ் பண்ணதுக்காக வந்தோம், எந்த கோலை நம்ம ரீச் பண்ணாக வந்தோமோ அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம மூளையை வந்து செலவு பண்ணமே தவிர்த்து போன ஜென்மத்தால் இப்படி ஆயிடுச்சு, அந்த ஜென்மத்தை வந்து சொல்லவே கூடாது. அதுவே மகா பாவம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்த நானும் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தா அப்போ நாங்கள் வந்து பாவப்பட்டு பிறப்பா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல வந்து எதுக்காக ஆன்மீக சொற்பொழிவு நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஸ்கூல்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறது சரியா தவறா? கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் கரெக்டான ஆளுங்களை, கரெக்டான நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவங்கள, நல்ல தேர்ச்சி பெற்றவங்கள உட்கார வைக்கணும். ஏன்னு கேளுங்களேன், நம்மளோட வேத புராணத்திலே, நம்மளோட சாஸ்திரத்திலே நம்ம வந்து கற்றுக்கிற முதல் விஷயம் என்னென்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அர்த்தம். தெய்வம் கூட கடைசியில் தான் வருது. தாய் தான் முதல் தாய். முதல் தெய்வமே அம்மா தான். ஏன்னா அவள் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவ. ரெண்டாவது தந்தை. அப்பா வந்து நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். கரெக்ட் தானே? இப்போ ஒரு வீடு பாதுகாப்பாக இருக்கணும், அப்பா அம்மா சரியாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த வீடே வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா குரு, ஆசான். அந்த குருவானப்பட்டவர் இன்றைக்கி தான் நம்ம ஸ்கூல் போகிறோம், எல்லாம் பண்ணோம். ஆதி காலத்தில், அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க? எல்லாருமே வந்து குருகுலம் போனாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா வீட்டு பசங்களும் அங்கே தான் படித்தாங்க, ஏழை வீட்டு பசங்களும் அங்கே தான் படித்தாங்க. அதுக்கு தான் வந்து மகாபாரத்தில் வந்து குசலேனும் அங்கே தான் படித்தார், கிருஷ்ண பரமாத்மனும் அங்கே தான் படித்தார். அந்த நட்பு இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட் தானே? ஸோ பேதமே பார்க்காம ஒரு குரு வந்து தன் ஞானத்தை வந்து எல்லா சீடருக்கும் வந்து அதை பிரித்து கொடுத்தாங்க. கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இல்லை, இந்த விஷயம் நம்ம முன்னாடி எடுத்துருக்கணும். நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ஞான உபதேசம் மாதிரி ஞானத்தை போதிச்சிருக்கலாம். தர்மத்தின் வழிகாட்டில் இருந்தால் இன்றைக்கி இந்த உலகத்தில் இந்த மாதிரி நிறைய அநியாயங்க அக்கிரமங்கள் வந்து நடக்காது. கரெக்ட். இன்றைக்கி தர்மம் தெரியாதனால தான் நம்ம பண்ணது சரியாக தவறுனா யாருக்குமே புரிஞ்சிக்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஒருத்தவங்க வந்து நம்ம துன்புறுத்தும் பொழுது அதுவே மகா பாவம். வாயை திறந்து சொன்னால் தான் கிடையாது, நம்ம மனசார அவங்க நினச்சிட்டாலே பாவம்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்து மதத்தில் வந்து இல்லை, நம்ம அப்படியே கடல் மாதிரி எந்த விஷயத்தில் வேணால் நம்ம வந்து போயிடலாம் உள்ள. ஸோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் மற்றவங்களுக்கு புண்படுத்தும் பொழுது அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நீங்க சொல்றீங்க ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரிலீஜியன் பத்தி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அங்க உள்ள வந்து பசங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு வரும் இல்லையா? ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல ஆன்மீக சொற்பொழிவு வந்து ஒரு தவறான விஷயம் தானே? அப்படி கண்டிப்பாக கிடையாதுமா. ஏன்னு கேளுங்களேன், இப்போது நம்ம கிறிஸ்டின் ஸ்கூல் பார்த்துங்க, அங்கே வந்து இந்துஸ் படிப்பாங்க, முஸ்லீம்ஸ் படிப்பாங்க. எல்லாமே காலையில் ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நான் முஸ்லீம், நான் இந்து, நான் ப்ரேயர் அட்டன் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து 3 நான் சொல்றது கேளுங்க. அந்த மாதிரி முடியுமா? முடியாது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி இந்து ஸ்கூல் வந்து எவ்வளோ வித்யாலயாஸ் இருக்குது. அங்கேயும் காலையில் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு ஸ்கூல், ஏன்னா நானும் அந்த ஸ்கூல் தான் நிறைய படித்து தான் வந்திருக்கோம். மார்னிங் ப்ரேயர்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர்ஸ் இருக்குது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு மதங்கள் என்பது வந்து நதிகள் மாதிரி. எப்படி வந்து கங்கா, காவேரி, யமுனா வந்து இந்த மாதிரி பல புண்ணிய நதிகள் இந்த பூமியில் ஓடுதுன்னா எல்லாம் அந்த தான் மதங்கள். அதாவது எப்படி இருந்தாலும் கடைசியில் சங்கமம் ஆகிறது கடல் தான். கரெக்ட். அதே மாதிரி தான் மதங்கள் வந்து யார் வேணால் பின்பற்றலாம். நானும் பின்பற்றுறேன், நீயும் பின்பற்றலாம். அது எந்த பேதமும் கிடையாது. ஆனால் தர்மத்தின் வழியை நிற்கிறது தான் அந்த மதம் சொல்லித்தரது தவிர்த்து அழிவின் பாதையில் ஒரு காலமும் எந்த மதமும் சொல்லித்தராது. அப்படி அந்த மதம் சொல்லித்தரதுனா அது மதமே கிடையாது. எல்லாமே வந்து தர்மத்தின் வழியில் போகும் பொழுது, அந்த தர்ம சிந்தனையோடு இருக்கும் பொழுது, அந்த தர்மத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது, வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கரடுமுரடான பாதைகள் வந்தாலும் நம்ம வந்து எதிர்கொள்ளும் அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கொண்டு வர்றது வந்து தர்மம் தான். ஸோ அந்த தர்மத்தை வந்து நம்ம இன்றைக்கி கையில் எடுக்காததான் இவ்வளோ கஷ்டம். என்ன கேட்டால் எல்லா ஸ்கூல்ஸுமே, அது எந்த சிலபஸ், சிபிஎஸ்சி ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருந்தாலும்
என்ன ஒரு ஆன்மீக போதனை எல்லா மதத்துலேருந்து கூட தினைக்கும் வந்து ஒரு வீக்லி ஒரு கிளாஸ் மாதிரி கூட என்னை வைக்கலாம் நான் சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்கு தேர்ச்சி பெற்றவங்களே இருக்கணும். ஒரு கிறிஸ்துவங்க வந்து அவங்களோட மதத்தை பற்றி சொல்லட்டும், ஒரு முஸ்லீம்ஸ் வந்து அவங்க மதத்தை பற்றி சொல்லட்டும், ஒரு இந்துஸ் வந்து அவங்க மதத்தை பற்றி சொல்லட்டும், தவறு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஞானத்தின் ஒளி தானே அது. இப்போ நம்ம அதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம மனது வந்து நல்ல ஒரு இரும்பு மாதிரி ஆகிடும், நல்ல ஒரு பிடிப்பு வரும். வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வரும்போது நம்ம தளர மாட்டோம், நம்பிக்கை வரும். எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கரெக்டாக இல்லாதால் தான் இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம இழந்து நிற்கிறோம். பல சூசைட்ஸ் காரணமாகுது, பல ஸ்கூல்லேருந்து தப்புகள் நடக்குது, காலேஜில் தப்புகள் நடக்குது. அந்த தவறானவங்கள் வந்து வளர்ந்து பெரியாள் ஆகும் பொழுது தான் இன்னும் அதிபயங்கரமான கொலை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சரி, என்ன கேட்டால் பேசிக்கே ஸ்கூல் தான். ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கும் பொழுது எல்லா விதமான ஞானத்தை நம்ம அங்கேயே கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வெளியே வரும்பொழுது மிக மிக விவேகானந்தர் மாதிரி வெளியே வருவாங்க. இப்போ அந்த சொற்பொழிவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லும்பொழுது முன்னாடி ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கா? நாம் வந்து இருக்கா இல்லையான்னு என்ற ஆராய்ச்சி பண்ண பேதமே கிடையாது. நம்ம வந்து அபார சக்தியை வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நாம் வந்து மெய்ஞானத்தில் வந்து அந்த மாதிரி இன்னும் ஊரில் ஏன்னு கேளுங்களேன். இன்றைக்கி எவ்வளோ விஷயம் நம்ம கை மீறி போகுது, ஒன்றுமே பண்ண முடியல. வேடிக்கை தானே பார்த்துன்னுக்குறோம். எந்த விஷயம் நம்ம கைக்கு வந்து எல்லாமே அடக்கம்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு எவன் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல். இன்றைக்கி வந்து ஒரு பாஸ்வேர்டு தட்டினா கூட இல்லை, ஒரு மெசேஜ் லிங்க் நீங்கள் அமுத்தாலே உங்கள் பேங்க் உங்கள் சர்ன்னு அக்கௌண்ட் காசெல்லாம் சர்ன்னு போயிடுது. அப்போது எந்த விஷயம் நம்ம நல்லதுன்னு பார்க்குறோமோ அதுவே நம்மளுக்கு தீம்பாயிடுதுல்ல. கரெக்ட் தானே? இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு மொபைல் வாங்க மாட்டோமா, மொபைல் நம்ம கிட்ட இருக்காதா, நம்ம எல்லாமே நம்ம கையில் பேசலாமே சொல்லி நினச்ச காலம் போய் இப்போ மொபைலை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எப்படி வந்து மற்ற ஆப்லாம் உள்ளே வந்து நம்ம காசை கொள்ளடிச்சிடக்கூடாது, நம்மளோட சிஸ்டமேட்டிக் அந்த லைஃப்பை வந்து நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து நம்ம வீடியோஸ்லேருந்து தவறாக நம்ம பயன்படுத்துகிறாங்க. நம்ம மூஞ்சியை வந்து இன்னொருத்தவங்களோட இதெல்லாம் ஆபாசமான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது இல்லைம்மா. அப்போது நல்லதை வந்து நம்ம நல்லதாக பயன்படுத்தினா அதே நல்லதையும் கெட்டதாக எனக்கு பயன்படுத்தி இந்த உலகத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு உலகம் இருக்கும்போது, அப்போது நம்ம இந்த பூமியில் வந்து பிறப்புன்னு இறப்புன்னு ஒரு ரகசியத்தை வச்சு அதுக்குள்ளே தர்மத்தை போதிச்சு அந்த தர்மத்தின் வழியை நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்குள்ளே நம்ம போகணும் முடியுமா? அதை ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. என்ன நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவேன்? நாளைக்கு இப்போ வயநாட்டில் போயிட்டு ஊரே உலகமே அழிஞ்சுது. நம்ம விஞ்ஞானி என்ன பண்ணுச்சு? எதா பண்ணிச்சா? ஒன்றுமே கிடையாது. சுனாமி வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த விஞ்ஞானம் எதா பண்ணிச்சா? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு வந்து அவங்களுமே தானே கணிச்சு சொல்லலை. யார் சொல்லலைன்னு சொன்னது? பஞ்சாங்கத்தில் ரொம்ப கிளியராக இருந்ததுமா, ரொம்ப தெளிவாக இருக்குது, இன்னமும் இருக்குது. இப்போது மழை பெய்யும் பொழுதும் இந்த நாடு அழியும் பொழுது இந்த வளர்ச்சி அடையும் பொழுது எல்லாமே இது ஏமா ஸ்ரீராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணது இந்த வருஷம் இந்த நாளில் இந்த மாதிரி பிரதிஷ்டாவன் பஞ்சாங்கத்தை கிளியராக போட்டு இருந்தது. அது சொன்னதே நான் தானே. எத்தனையோ பேர் வந்து அது வந்து ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்களாம்மா. இப்போது சரி, உன் கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேன். நவக்கிரகங்கள் நவக்கோள்கள் எப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில்களை நவக்கிரகங்கள் எப்படி வச்சாங்க? நம்ம போய் பார்த்தோமா அப்போது? சொல்லுங்கள். இன்றைக்கி தானே 7 நாட்கள் இருக்குது. அன்றைக்கே அந்த 7 நாட்கள் கணிச்சாங்களே. நம்ம தமிழ் வளர்ச்சியோட நம்மளோட நாட்டோட இதுவோட மற்ற இதுவை வந்து சிறந்தது ஒரு காலம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. விஷயங்களுக்குலாம் குறிப்புகள் இருக்கும்பொழுது முன்ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கும் குறிப்புகள் இருக்கணும். கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லை. பாவ புண்ணிய கர்மா கண்டிப்பாக இருக்குது. எதை நீ விதைக்கிறியோ அதை தான் நீ அறுவடை பண்ணுவ. அதுதான் சத்தியமும் கூட. அது ஒரு நாளுமே யாராலும் மாற்றவும் முடியாது. அது இல்லைன்னு உலகத்தில் ஒருபோதும் யாருமே ஏற்றுக்கவும் முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வயநாடு கூட சொல்லுவேன். எந்த யானையை வச்சு வாயில் பைனாப்பிள் கொடுத்து சாவடிச்சாங்களோ அதே யானை வந்து ஒரு தாத்தா ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வந்து காப்பாற்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் மிருகங்கள் ஆகிறதும் மிருகங்கள் மனிதர் ஆகிறதும் இருக்குது. இப்போது நீ உன்னோட கேள்விக்கே நான் வரேனே, எந்த ஜீவராசிகள் வந்து தன்னோட காம இச்சைக்காக இன்னொரு ஜீவனை அடித்து சாவடித்து தன் காம இச்சையை வந்து பயன்படுத்துக்குது? ஒன்று சொல்லிடுங்க பார்ப்போம். அப்படி உலகத்தில் உங்களால் கோட் பண்ணவே முடியாது. ஆனால் மனிதர்கள் இன்றைக்கி எவ்வளோ ரௌத்ரமாக இருக்காங்க. அசுரர்கள் மாதிரி ஒருத்தரும் வந்து மிருகங்கள் ஆகி கடித்து கொதறி ஒரு பெண் பிள்ளைகளையும் ஒரு குழந்தைகளையுமே பார்க்காம ஒரு பெண்களை பார்க்காம எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக வந்து இருக்கும் பொழுது அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறது? அப்போ இதோட சாபமும் இதோட வயிற்றச்சலும் இதோட இந்த கர்மான்னு தான் சொல்ல முடியும்.
கர்மா யாருடைய கர்மான்னு சொல்றீங்க? இப்ப வந்து அவங்கவங்களோட கர்மாவுன்னு சொல்ல முடியாது. ஆ. அதாவது இப்ப இதுல எப்படி வந்து 2 கேள்வி கண்ணகி எழும்புது. இப்ப இதுல இருங்க. 2 கேள்வி எழும்புது. ஒண்ணு என்னன்னா, ம். இப்போ ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க இல்லையா? அவங்க வந்து முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச கஷ்டத்தினால தான் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு இத பார்க்கலாம் இல்லையா? அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே வந்து கர்மா வழி தான். கண்டிப்பா அது கர்மா தான். அதுல எந்த ஒரு பாதகமும் கிடையாது. பிறப்பு, இறப்பு மட்டும் தான் கர்மாக்குள்ள வரும். கொலை கொலை பண்ணறது, ஒருத்தவங்கள போய் வந்து நம்மள வந்து அடிச்சு துன்புறுத்துறது எப்படி கர்மால வரும்? நீ பண்ண பாவத்துக்கு உடனே அதுக்கு வந்து பலனும் வந்துரும். அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, இப்ப நான் உன்ன திட்டுறேன். நான் உனக்கு ஒரு 2 அடி அடிக்கிறேன் வச்சுக்க. அது பாவம் எனக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். ம். கண்டிப்பா வரும். இன்னைக்கு நம்ம எத செஞ்சாலும் கண்டிப்பா அதே மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணாலும், ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணாலும், அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அவங்க அனுபவிச்சே தான் ஆவாங்க. அது யாராலுமே இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்குறவங்க, முன்காலத்துல எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஏன் சொல்றேன்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இப்ப கண்ணகி கூட கோவலன் வந்து இழந்த பிறகு கண்ணகி அந்த ஊரையே எரிச்சு தான் வெளிய வந்தா. அப்ப அந்த ஊர்ல எல்லாமே தப்பு பண்ணாங்களா? கிடையாது. இல்ல. எத்தனை பேர் தர்மத்தோட வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஏன் அவளோட அந்த கோபம்? ஏன்னா பண்ணது ராஜா. அதாவது மக்களுக்கு வந்து ராஜா தான் தெய்வம். அப்ப அந்த ராஜாவே தப்பு பண்ணிட்டானே! ஒரு அரசன் தீர்ப்ப வந்து சரியா தீர்ப்பு குடுக்காததால தான் என்னோட கணவன் வந்து இறந்தான் சொல்ட்டு, அப்ப இந்த ராஜா வந்து இந்த நாட்டுக்கு ராஜா இருக்கிறதால, நீ எப்படி வந்து தவறானவங்களுக்கு அப்ப இந்த ஊர் மக்களும் அப்படித்தானே தவறா அந்த ஊரே எரிச்சா. இதுதான் உண்மை. அன்னைக்கு திரௌபதி அவளோட துயில் இருக்கும்போது அவ நெனச்சா அக்னியில வந்தவ அந்த அம்பிகை. அவ நெனச்சா அந்த அக்னியில எல்லாத்தையும் பஸ்பமாக்கியிருப்பா. ஆனா அம்மா பண்ணவே இல்ல. ஏன் தெரியுமா? நான் வந்து இந்த 5 பஞ்ச பாண்டவங்கள நம்பி வந்தேன். ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க தான் பந்தயத்துல தோத்தீங்க. ஒருத்தவங்க நம்ம பந்தயத்துல தோத்த பிறகு, உங்களுக்கு யார் வந்து உரிமை குடுத்தது என்ன வந்து பந்தயத்துல வைக்கிறதுக்கு? நீ தோத்துட்ட நீ அடிமை. நீ அடிமையான பிறகு எப்படி நீ இன்னொருத்தவங்கள அடிமையாக்க முடியும்? கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து திரௌபதிய அ அடிமையாக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தானே பஞ்ச பாண்டவங்க அடிமையாக்குனாங்க. அவங்க அப்படி பண்ணலையே. அவங்களே அடிமையான பிறகு தானே திரௌபதிய வைக்கிறாங்க. அப்ப அப்ப என்ன ஆகுது? அதிலேயே வந்து கணவனுக்கு மேல தவறு சொல்லுதா அன்னைக்கு அந்த அம்மா வந்து சைலன்ட்டா இருந்தா. இல்லன்னா அன்னைக்கே வந்து மகாபாரதம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதிகாசங்களும், புராணங்களும் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, தர்மத்த தான் போதிக்குது. தர்மம் என்ன சொல்லுது? நம்ம நல்லா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நன்மை பண்ணணும். மனதளவு கூட நம்ம யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது.